வணக்கம். உங்களை இந்த விளக்கவுரைக்கு ரொம்பவே அன்போடு வரவேற்கிறேன். சரி வாருங்கள், தாமதிக்காமல் இதற்குள் செல்வோம். நகரத்து இரைச்சலே ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதிலிருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டு, மனசுக்கு ரொம்பவே நெருக்கமான, தூய்மையான ஒரு கிராமத்து நாளுக்குள்ள ஒரு சின்ன பயணம் போக போறோம். கேர பண்ணிக்கோங்க, ஒரு நாஸ்டால்ஜிக் ட்ரிப் ஆரம்பிக்கலாம். காலையில் நான் கண் விழித்தேன். காலை குருவிகள் கீச்சொலிகளுடன் என் தோட்டத்து மரத்தில் அமர்ந்து எனக்காய் பாடல்கள் பாடின குயில்கள், என் படுக்கையறை வரை ஒளிக்கையை நீட்டிய சூரியன். ஆஹா, கேட்கும்போதே மனசுக்குள்ள ஒரு ஃப்ரெஷ்னஸ் வருதில்ல. டிஜிட்டல் அலாரம் அடிச்சடிச்சு எழுப்புறத விட இயற்கையே தன் மென்மையான இசையாலும் காலை வெயிலோட கதகதப்பாலும் நம்மள தட்டி எழுப்புற அந்த உணர்வு இருக்கு பாருங்க. சான்ஸே இல்ல, உண்மையிலேயே அது ஒரு பேரானந்தம்தான். பகுதி 1. விடியலும் இயற்கையின் வரவேற்பும். இப்ப இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த கிராமத்து காலை நேரத்தோட நிஜமான உணர்வுகள் எப்படி இருக்கும்னு நாம பார்க்க போறோம். இந்த விளக்க உரையோட ஓட்டம் எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு முழு நாள நாம அப்படியே வரிசையா கடக்க போறோம். விடியல், நண்பகல், பிற்பகல், அப்புறம் இரவு. இப்போ நம்மளோட முதல் அத்தியாயம் ஆரம்பிக்கிற நேரம் காலை 6 மணி. அந்த முதல் வெளிச்சம் ஒரு பனிமூட்டமான விடியல். அப்படியே கற்பனை செஞ்சு பாருங்க. அதிகாலையில வயல் வரப்புல நடக்கும்போது கால்கள நனைக்கிற அந்த சில்லுன்ற பனித்துளிகள். அப்புறம் பல் துளக்க வாய கசப்பாக்க காத்திருக்கிற அந்த வேப்பங்குச்சி. இதுக்கெல்லாம் நேர்மாறா இன்னொரு விஷயம் நடக்கும். அதுதான் நம்மள அள்ளி ஏந்திர கிணற்று நீரின் இதமான கதகதப்பு. முதல்ல அந்த பெரிய பாறை மேல உட்காந்து அந்த அழகிய இயற்கை நிலப்பரப்ப ரசிச்சுட்டு, அப்புறம் அப்படியே பெரும் உற்சாகத்தோட கிணற்றுக்குள் குதிச்சு நீந்துறது. அந்த கூலிங்கான பனிக்கும் கதகதப்பான கிணற்று நீருக்கும் இடையில இருக்கிற முரண்பாடு, வாவ், அதுதான் கிராமத்து காளைகளோட மிகப்பெரிய மேஜிக். பகுதி 2. காலை உணவும் மரத்தடி விளையாட்டுகளும். சரி, இப்போ அப்படியே அடுத்த கட்டத்துக்கு, அதாவது மிட் டே எனர்ஜிக்கு மாறுவோம். அம்மா கைப்பட சுட சுட காலை சாப்பாடு முடிஞ்சதுமே முதல் விளையாட்டு ஆரம்பம். மணல்ல எகிரி குதிச்சு வீடு கட்டுறது, அதுக்கப்புறம் நண்பர்களோட சேர்ந்து ஓடி பிடிச்சு விளையாடுறதுன்னு வேகம் ஜெட் வேகத்துல ஏறும். அது மட்டுமா, மரத்துல ஏறி குதிக்கிறது, மரத்தடியில ஊஞ்சலாடுறதுன்னு எங்களை சுத்தி எங்குமே உற்சாகம்தான். இதுக்கு நடுவுல கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு மரத்துல இருக்கிற பறவை கூட்டையும் அதுக்குள்ள இருக்கிற சின்ன சிறு குஞ்சு பறவைகளையும் ரசிக்கிற அந்த அழகான தருணங்களும் இதுல அடங்கும். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி முடிவே இல்லாத ஒரு விளையாட்டு. பகுதி 3. காட்டுப்பழங்களும் ஏரி பயணமும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விளையாட்டு அப்படியே எந்த தடையும் இல்லாம அந்த நிலத்தோட எப்படி ஒன்றிணைந்து போகுதுன்னு பாருங்க. நல்லா விளையாடி களைச்சு போனதும் இயற்கை அன்னையே நமக்கு உணவு கொடுக்கறா. காடுகள்ல கிடைக்கிற புளியம்பழங்கள், காரப்பழங்கள், அப்புறம் சூரப்பழங்கள், இந்த மாதிரி சுவையான பழங்களை பறிச்சு ருசிக்கிறது ஒரு தனி சுகந்தாங்க. அதோட பறவைகள் சாப்பிட்டு சிந்தும் அந்த மிச்ச பழங்களை தேடி சேகரிச்சு சுவைக்கிறப்போ கிடைக்கிற அந்த தூய்மையான மகிழ்ச்சி இன்னைக்கு நாம சாப்பிடுற பேக்டு ஃபுட்ஸ்ல கிடைக்குமா? சத்தியமா கிடைக்காது. அப்படியே மதிய வேளையில நேரா ஏரியில இறங்கி தாமரை, அல்லிப்பூக்களை பறிச்சு மாலையாக தொடுக்கிறது ஒரு தனி கலை. ஒரு பக்கம் தூண்டில போட்டு மீன் பிடிச்சுக்கிட்டே, மறுபக்கம் அந்த பசுமையான புல்வெளியில அமைதியா மேயிற மாடுகளை வேடிக்கை பார்க்கறது. அந்த பிற்பகல் பொழுது முழுவதுமே எந்த ஒரு கவலையும் இல்லாம ஏரிக்கரையில ஒரு அழகான ஓவியம் மாதிரி மெதுவா நகரும். பகுதி 4. இரவின் அழகும் அம்மாவின் கதைகளும். சூரியன் மெல்ல மெல்ல மறைய நாமும் அப்படியே அமைதியான இரவு நேரத்துக்குள்ள நுழையிறோம். நம்ம பயணத்தோட இறுதி கட்டத்துக்கு, அதாவது இரவு 8 மணிக்கு வந்துட்டோம். இது எதை ரொம்ப அழகா காட்டுதுன்னா, நட்சத்திரங்களுக்கு கீழே அந்த கிராமம் எப்படி தன்னை அமைதிப்படுத்திக்கிட்டு ஓய்வெடுக்க தயாராகுதுங்கிறது தான். வீட்டின் முத்தத்துல வாசல்ல ஒரு பாய விரிச்சு அந்த நிலாவையும் நட்சத்திரங்களையும் பார்த்துக்கிட்டே அம்மா ஊட்ட சுவையான சோற்ற உண்பது, ஆஹா, அது எப்பேற்பட்ட ஒரு சுகமான அனுபவம் தெரியுமா? இரவு நேர இயற்கையோட அவங்க எவ்வளவு அழுமையா இணைந்து வாழ்றாங்கன்னு இது நமக்கு காட்டுது. அங்க துள்ளி வர தேரைகளுடனும் தவளைகளுடனும் சேர்ந்து குழந்தைகளும் துள்ளி விளையாடுறத நினைச்சு பாருங்க. மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் இடையிலான அழகிய நட்பை இது நேர்த்தியா சொல்லுது. சாப்பிட்ட பிறகு அப்படியே அம்மாவோட பக்கத்துல படுத்துக்கிட்டு அவங்க சொல்ற கதைகள்ல மூழ்குவதுதான் அந்த நாளோட ஹைலைட். ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு, கவனிச்சிங்களா? அம்மா தன் கற்பனையில ஒரு நரிக்கதையை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல தூரத்துல நிஜமாவே நரிகள் ஊளையிடும் சத்தம் கேட்கும். அந்த பாதுகாப்பான கற்பனைக்கும் வெளியே நடக்கிற கொஞ்சம் மிரட்சியான யதார்த்தத்துக்கும் இடையிலான இந்த மெல்லிய கோடு இருக்கு பாருங்க, அது கிராமத்து இரவுகளுக்கே உரித்தான ஒரு சூப்பரான மாயாஜாலம். ஆந்தைகள் எங்கள பார்வையிட நில ஒளியில அழகாய் தூங்கிடுவோம்.
இந்த வரிய கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்களேன். அந்த ராத்திரியில இயற்கையே ஒரு பாதுகாவலன்னா மாறி ஆந்தைகளோட கண்களால இவங்கள கண்காணிச்சு பாதுகாக்குது. அந்த குளிர்ந்த நிலவொளியில அம்மாவோட கதைகளை கேட்டுக்கிட்டே அவங்க அரவணைப்புல அந்த அழகான கிராமத்து நாள் ஒரு கவிதை மாதிரி ரொம்பவே இனிமையா அமைதியா முடிவடையுது. இப்போ இந்த விளக்க உரையோட முடிவுல ஒரு ஆழமான கேள்வியை உங்க முன்னாடி வைக்க விரும்புறேன். இயற்கையோடும் அந்த மண்ணோடும் நாம வச்சிருந்தா இந்த உயிரோட்டமான அழகான தொடர்ப எப்போ நம்ம இந்த கான்கிரீட் சுவர்களுக்குள் தொலைச்சோம்? காலை குருவிகளோட சத்தத்தையும் அந்த இதமான கிணற்றுக்குழியிலையும் விட்டுட்டு இன்னைக்கு நாம எந்த இலக்க நோக்கி ஒரு இயந்திரம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு முறை அந்த தூய்மையான வாழ்க்கைக்கு திரும்ப முடியுமாங்கிற ஏக்கத்தோட இந்த தொகுப்பை நாம நிறைவு செய்வோம்.